செல்வோம், செல்வோம், இணைந்து செல்வோம், இறைவாழ்வை நோக்கி செல்வோம். பழையன களைந்து புதியதொரு வாழ்வில் இறைவன் அருளை பெறுவோம். பழையன களைந்து புதியதொரு வாழ்வில் இறைவன் அருளை பெறுவோம். ஆனந்தமே ஆனந்தமே என்றுமே ஆனந்தமே, ஆனந்தமே ஆனந்தமே என்றுமே ஆனந்தமே. பகைமையை மனதில் அகற்றி அன்பினை நிறைவாய் அளித்து, பகைமையை மனதில் அகற்றி அன்பினை நிறைவாய் அளித்து, மனங்கள் யாவுமே நிறைவுள்ளதாக மகிழ்வுடன் வாழ்ந்திருப்போம். மனங்கள் யாவுமே நிறைவுள்ளதாக மகிழ்வுடன் வாழ்ந்திருப்போம். ஆனந்தமே ஆனந்தமே இன்றுமே ஆனந்தமே, ஆனந்தமே ஆனந்தமே இன்றுமே ஆனந்தமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அருமையான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு ஞாயிறு பொழுதினிலே ஆண்டவருக்கு பலியொப்பு கொடுக்க நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். பொது காலத்தின் 25வது ஞாயிறு திருப்பலியிலே பங்கேற்பதற்காக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அழைத்து வந்திருக்கின்றார். ஆகவே இன்றைய திருப்பலியை நாம் இறைவனுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு நம்மை ஆயத்தம் செய்வோம். நம் குறை குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை கழுவி தூய்மையாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் பின்னர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே,
தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கச் செய்தீரே. உம் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் தோழமையில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்களே. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்களே. ஆண்டவரின் ஊழியர்களை அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களிடங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்த அவரது மாட்சி நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகரியா. அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூசி
மேசையிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர் மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரே போற்றுங்கள். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது.
தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கின்றது. வீட்டு பொறுப்பில் இருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கின்றீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கின்றீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கின்றார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்குரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்குரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, இந்த நாளிலே நம் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை கற்றுத்தருகின்றார். அதாவது நம் ஆண்டவருடைய படிப்பினை செல்வம் கூடாது தீமையானது என்பது அல்ல. மாறாக இந்த செல்வத்தை நாம் எவ்வாறு சேமிக்கின்றோம், இந்த செல்வத்தை கொண்டு நாங்கள் எதனை சம்பாதிக்கின்றோம். ஆகவே செல்வம் தீமையானது அல்ல. ஏனென்றால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் வாழ்வதற்கு, நாங்கள் உடுத்துவதற்கு, நாங்கள் இருப்பதற்கு, நமது பல தேவைகளை ஈடு செய்வதற்கு எங்கள் எல்லோருக்கும் பணம் தேவை. இல்லை என்பது அல்ல. எங்களுடைய அன்றாட வாழ்வை நாங்கள் ஒரு டீசெண்டாக வாழ்வதற்கு எங்களுக்கு பணம் தேவை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், அந்த பணத்தை நாங்கள் எவ்வாறு சம்பாதிக்கின்றோம், அந்த பணத்தை வைத்து நாங்கள் எதனை சம்பாதிக்கின்றோம். ஆகவே எவ்வாறு சம்பாதிக்கின்றோம், அந்த பணத்தை எவ்வாறு நாங்கள் செலவிட்டு எதனை சம்பாதிக்கின்றோம், இவை இரண்டையும் நாங்கள் கவனமாக கையாள வேண்டும் என்பதை தான் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். அழகான ஒரு உவமை வழியாக இந்த உண்மையை கடவுள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். பாருங்கள், இன்றைய இந்த உவமை வழியாக அவர் என்ன செய்கின்றார்? ஒரு பொறுப்பாளர்
சரியாக செயல்படவில்லை என்ற முறைப்பாடு கிடைக்கின்றது தலைவனுக்கு. ஆகவே அந்த பொறுப்பாளரை அவர் ஒதுக்கிவிடப் போகின்றார், பணி நீக்கம் செய்ய போகின்றார். இந்த பொறுப்பாளருக்கு இந்த வயதிலே இனி வேலை செய்வது கடினமாக இருக்கும். அவருக்கு பிச்சை எடுத்து சாப்பிடுவது என்பது வெட்கமாக இருக்கும். கொஞ்சம் கடினமான வேலை செய்வது அவருக்கு கடினமாக இருக்கலாம். என்னால் அதற்கு அவர் பழக்கப்படவில்லை. ஆகவே இந்த தலைவர் அந்த பொறுப்பாளரை வீட்டிலே இருந்து அல்லது பணியிலே இருந்து பணி நீக்கம் செய்தால் நான் எவ்வாறு எதிர்காலத்தில் அதாவது மிஞ்சி இருக்கின்ற காலத்திலே நான் வாழப்போகின்றேன், அதை அவன் முன்கூட்டியே யோசித்து கொஞ்சம் முன்மணியோடு செயல்படுகின்றதை காணுகின்றோம். ஒருவேளை எங்களுக்கு இது கொஞ்சம் கடினமான ஒரு உவமையாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் பாலஸ்தீன புரிந்து கொண்டால் பாலஸ்தீனத்திலே இருக்கின்ற அந்த சூழலை, அந்த பின்னணியை இந்த உவமைக்கு பின்னணியிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றால் எங்களுக்கு ஓரளவு புரியும். அதாவது அவன் கடன்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே செல்வருக்கு கொடுக்க வேண்டியது ஒரு குறிப்பிட்ட கடனாக இருக்கலாம். ஆனால் இந்த பொறுப்பாளர்கள் என்ன செய்வார்கள்? சாதாரணமாக கொஞ்சம் கூட்டி சொல்லுவார்கள் கடன் பெற்றவர்களிடம். ஆகவே நீங்கள் 100 பெற்றீர்கள் என்றால் ஒருவேளை அந்த செல்வந்தருக்கு கொடுக்கப்பட வேண்டியது 50 தான். மிச்சம் 50 யாருக்கு? இந்த பொறுப்பாளர் தான் எடுத்துக் கொள்ளுவார். இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் அரசியல்களிலே பார்க்கின்றோம். அரசியல்வாதிகளிலே சிலர் சில நேரங்களிலே பொதுவான காரியாலயங்களிலே பணி செய்கின்ற அதிகாரிகள் கூட சில நேரங்களிலே இவ்வாறான தங்களுக்குரியதை வைத்துக்கொண்டு மிகுதியை கொடுக்கின்ற ஒரு மனநிலையை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே இந்த செல்வந்தர் கேள்விப்படுகின்ற பொழுது தன்னுடைய பொறுப்பாளர் சரியாக தன்னுடைய பணியை செய்யவில்லை என்று அவரை பணி நீக்கம் செய்கின்ற பொழுது அவர் முன்மதியோடு செயல்படுகின்றார். உண்மையான கடனை, அதாவது நீர் இப்போ எத்தனை 100 என்று சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? நீர் எழுதும் 50. ஆகவே அவர் செல்வந்தருக்கு கொடுக்க வேண்டிய சரியான தொகை 50 தான். இப்போ மீதி 50 யாருக்குரியது? அது அந்த பொறுப்பாளர் தனக்குரியது. ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்றார், ஓகே, நீர் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒருவர் வந்து சொல்லுகின்றார், நான் 100 மூட்டை. அவர் சொல்கின்றார், ஓகே 80 என்று எழுதும். ஏனென்றால் செல்வந்தருக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியது 80 தான். அப்போ அந்த 20 யாருக்கு? இந்த பொறுப்பாளர் தனக்கு வைத்துக் கொள்ளுவது. நமது பாஷையிலே சொல்லுவோமா இருந்தால் அது அவருக்குரிய கட். அங்கே 50, இங்கே 20 தனக்குரியது. ஆனால் அவர் அதை எடுக்கவில்லை. செல்வந்தருக்கும் அவர் அநீதி செய்யவில்லை. அவர் கொஞ்சம் முன்மதியோடு செயல்படுகின்றார். ஆகவே செல்வந்தருக்குரிய கடனை அவர் அழைத்து விடுகின்றார். தனக்கு வர வேண்டியதை அவர் அங்கே இருந்து பெற்றுக்கொள்ளவில்லை, வசூலிக்கவில்லை. காரணம் என்ன? இந்த தலைவன் தன்னை பணி நீக்கம் செய்துவிட்டால் தான் சலுகை காட்டிய அந்த இருவரும் தான் வெளியே சென்ற பின் அவருக்கு சலுகை காட்டுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. ஆகவே அவர் செய்த செயல் பிழையாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு முன்மதியோடு செய்கின்றார். எதற்காக? சில நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுகின்றார். ஓகே, நீங்கள் கொடுக்க வேண்டிய முழு தொகையும் கொடுக்க தேவையில்லை, அரைவாசியை கொடுத்தால் போதும், மிகுதி அரைவாசியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்களுடைய தயவு இந்த பொறுப்பாளருக்கு கிடைக்கும். ஆகவே தான் இந்த இயேசு சொல்கிறார், அவர் செய்த அந்த நேர்மையற்ற செயல் அல்ல, ஆனால் அதை செய்கின்ற விதம். அவர் எப்படி தனக்குரியதை எடுக்காமல் அவர்களிடமே கொடுத்து வைக்கிறார்? ஏனென்றால் அந்த நண்பர்களை அவர் சம்பாதித்து விட்டார். ஆகவே அவர் பணி நீக்கம் செய்த பொழுது அந்த நண்பர்கள் அவரை கொஞ்சம் பார்த்து கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில். அன்பார்ந்தவர்களே, இதைதான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். அதாவது எங்களிடம் இருக்கின்றது செல்வம், பலவிதமான செல்வங்கள் எங்களிடம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், விசேஷ விதமாக முதலாவது இறைவார்த்தை பகுதியிலே இறைவாக்கினர் ஆமோஸ் அழகாக காட்டுகின்றார். எப்படி வசதி உள்ளவர்கள்
மற்றவர்களை நசுக்கி ஒடுக்கி கலப்பட வியாபாரங்கள் செய்து தங்களுடைய செல்வங்களை சேர்த்து வைக்கின்றார்கள். அவர்கள் அமாவாசையில் கூட அவர்கள் வியாபாரம் செய்ய முடியாது. ஆனால் அது எப்பொழுது முடியும்? அதனால் தங்களுடைய கோதுமைகளை விற்கலாம், பதர்களை விற்கலாம், ஏழைகளை நசுக்கலாம், அவர்களை ஒடுக்கலாம். ஆகவே இவர்கள் அநீத விதத்திலே, அநியாயமான விதத்திலே, நீதிக்கு ஒவ்வாத புறம்பான விதத்திலே காசுகளை சேர்த்து கொள்ளுகின்றார்கள். அதை ஆமோஸ் இறைவாக்கினர், சமூக நீதிகளின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறவர் காரசாரமாக குறை சாடுகின்றார். அவர்களுக்கு அவர் அதை அச்சுறுத்தலாக கொடுக்கின்றார். நீங்கள் ஏழைகளை இப்படியெல்லாம் செய்கின்றீர்கள். ஆகவே அவர்கள் செல்வத்தை சேர்த்திருக்கிறார்கள், ஆனால் சேர்க்கப்பட்ட விதம் பிழை. இன்னொருவரை நசுக்கி ஒடுக்கி அவர்கள் சேகரிக்கின்றார்கள். அந்த மனநிலை, அந்த வாழ்வியல் முறை மாற்றப்பட வேண்டும் என்றுதான் ஆமோஸ் இறைவாக்கினர் தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகின்றார். அதை தான் இன்று எங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகின்றார். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலும் சில வேளைகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, சில வியாபாரிகள் கூட இப்படித்தான் ஏழைகளை நசுக்கி தராசுகளை கள்ள தராசுகளை பயன்படுத்தி வறியவர்களை ஒடுக்கி சூறையாடி சொத்துக்கள் சேர்ப்பதை நாங்கள் இன்றும் இலங்கை தேசத்திலே கண்கூடாக காணுகின்றோம். ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக 4-5 தலைமுறைகளுக்கு தேவையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றதை நாங்கள் இன்று காணுகின்றோம். இன்று நாங்கள் அரசியல் பக்கம் திரும்புவோமே, ஆனால் இன்று அப்படியான பல பிரமுகர்களை நாங்கள் பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பிரபல்யமாகி இருக்கின்றார்கள். காரணம், 4-5-6 தலைமுறைகளுக்கு சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் நம் நாட்டு மக்கள் எத்தனையோ பேர் பசியால் செத்திருக்கிறார்கள். இந்த கியூஸிலே நின்று இப்பொழுது 2-3 வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட அரசியல் நெருக்கீடுகளால் மற்றது பொருளாதார நெருக்கீடுகளினாலே எத்தனையோ பேர் பல சுமைகளை சுமந்து கொண்டு இருந்தோம், இன்றும் சுமந்து கொண்டு இருக்கிறோம் அதன் வடுக்களை. இது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அரசு ஊழியர்களாக இருக்கலாம், வியாபாரிகளாக இருக்கலாம். சில நேரத்திலே திரு அவையிலே பணி செய்கின்ற திருப்பணியாளர்கள் கூட இத்தகைய பாங்கிலே செயல்படுவதை கூட நாங்கள் இன்று காண்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இன்று அத்தகைய மனநிலை கொண்டவர்களை கடுமையாக சாடுகின்றார். ஆண்டவர் அழைக்கின்றார், எங்களிடம் செல்வம் இருக்குது என்று சொன்னால் நான் என்னையே கேட்டு பார்க்க வேண்டும், நான் இந்த செல்வத்தை எப்படி சேகரித்தேன்? அநீதியான முறையிலே நான் சேகரித்திருக்கின்றேனா? இன்னொருவரை வஞ்சித்து நான் என்னுடைய செல்வத்தை அதிகரித்திருக்கின்றேனா? நான் அந்த நிலையிலே இருந்து மாறுபட வேண்டும். அந்த நிலையில் இருந்து நான் விடுதலை பெற வேண்டும். அதே நேரம் என்னிடம் செல்வம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த செல்வத்தை கொண்டு நான் எதனை சாதிக்க விரும்புகின்றேன்? ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அவற்றை கொண்டு நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். யார் இந்த நண்பர்கள்? ஏழை எளியவர்களை நான் சம்பாதிக்க வேண்டும். அவர்கள் வழியாகத்தான் எனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும். என்னுடைய செல்வத்தை கொண்டு நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பரம்பரையும் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பது அல்ல, ஏழை எளியவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். ஒருவேளை என்னிடம் இருக்கின்ற கொஞ்சம் செல்வத்தை கொண்டு எனக்கு முழு உலகத்தையுமே பசியை தீர்க்க முடியாது, என்னுடைய பங்கிலே இருக்கின்ற எல்லாருடைய பசியையும் தீர்க்க முடியாது, ஆனால் நிச்சயமாக என்னால் முடியும் இன்னும் ஒரு குடும்பத்தினுடைய பசியை தீர்க்க. என்னால் முடியும் இன்னும் ஒரு குழந்தையினுடைய கல்விக்கு உதவியாக இருக்க. என்னால் முடியும் ஒரு ஏழைக்கு ஒரு வீடு அமைத்து கொடுக்க. இதை நான் செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், பேர் போவதற்கு புகழ் பெறுவதற்காக தான தர்மங்கள் செய்கின்றவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம்.
ஆனால் ஏழை எளியவர்களுக்காக, நசுக்கப்பட்டவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர்களை தூக்கி விடுவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எழுச்சி பெறுவதற்கு, உறுதுணையாக இருப்பதற்கு நம்மில் சிலருக்கு விருப்பம் இருப்பது இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவர் அழைக்கின்றார். அதே நேரம் இன்றைய இரண்டாவது இறை வார்த்தை வழியாக பவுல் அடிகளார் தீமோத்தேயுக்கு சொன்னது எங்களுக்கும் பொருந்தும். எங்களுக்கு ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்னவென்று சொன்னால், நாங்கள் எல்லாருக்காகவும் இறைவனிடம் வேண்ட வேண்டும், பரிந்து பேச வேண்டும். விசேஷமாக அரசர்களும், அதாவது அதிகாரிகள், ஆட்சி செய்பவர்கள், உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களும் தங்களுடைய கடமையை சரியாக செய்ய, அமைதியோடு வாழ, இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாயிருக்க அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கின்றது. இந்த அரசியல்வாதிகள், அரசு தலைவர்கள், அரசு அதிகாரிகள், பொது இடங்களிலே பணி செய்கின்ற ஊழியர்கள், எங்களுடைய வியாபாரிகள், தொழில் அதிபர்கள், இவர்கள் இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாகவும், மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் அமைதியோடு வாழ்பவர்களுக்காகவும் இருப்பதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய ஜெபம் வல்லமையுள்ள ஜெபம் இந்த ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகளையும், அதிகாரிகளையும், வியாபாரிகளையும், சில வேளைகளிலே திரு அவையின் பணியாளர்களையும் மாற்ற வல்லது. ஆகவே ஒரு பக்கம் நாங்கள் சிந்திப்போம், இந்த செல்வங்களை நாங்கள் எப்படி சேர்த்து கொண்டோம். மறுபக்கத்தில் யோசிப்போம், இந்த செல்வங்களை கொண்டு நாங்கள் எதனை சம்பாதிக்கின்றோம். மூன்றாவதாக எங்களுடைய உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், திரு அவையின் பணியாளர்கள் கண்ணியம் நிறைந்தவர்களாக, இறை பெற்றுள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் அமைதியோடு வாழ்பவர்களாக இருக்க அவர்களுக்காகவும் இன்றைய நாளிலே நாங்கள் இறைவனை மன்றாடுவோம். ஆமேன். நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கெழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் சீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் சிறு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறை வார்த்தைக்கு செவி கொடுத்த நாம் அந்த வாழ்வு தரும் முச்சிலிருந்து நாமும் நானிலமும் நலம் பெற மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, வேற்றிடங்களில் வாழும் 1000
நாள்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்ற இறைவாக்கு இணங்க செயல்படும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் துறவத்தார் அனைவரையும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாத்து நல்ல உடல் சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் பாதுகாப்பையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக காத்திருக்கும் இறைவா, நாங்கள் ஞானத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் தேடக்கூடியவர்களாய் நிலையற்ற செல்வத்தை விடுத்து நிலையான இறையரசை நாடவும், நீர் எமக்கு கொடுத்த திறமைகளை பிறருக்காய் பயன்படுத்தவும் அதற்கு தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை என்றும் எமக்கு வழங்கும் இறைவா, மதம், சாதி போன்றவற்றால் நாடு பிளவுபட்டு வன்முறையால் மக்கள் துன்புறும் நிலை மாற்றிடவும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழவும், இயற்கையை பேணி பாதுகாத்து வளம் பெறவும் தேவையான ஞானத்தை அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களை, வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது சொந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனிதுழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனிதுழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ
அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உலகெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதா. இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி எப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறுமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் சிறு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருச்சந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது சிறு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தோம் சிறுமகொழியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு கொண்டோராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் சிறு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அந்த திரு அவைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உம்முடைய அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவருடைய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. நாம் ஒவ்வொருவரும் நமது செல்வங்களை கொண்டு நண்பர்களை தேட நமக்கு அழைப்பு தரும் இயேசு. அவர் விருந்தில் பங்கேற்க கூடியுள்ள நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே,
இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உண்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்து நுண்ணேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இந்த நாவில் தினம் வந்திடுவார், இந்த நெஞ்சில் தினம் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனின் வானக விருந்து வந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இத்திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் மன்றாற்றினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் சாமி நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு